MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. பிளட்டோட கிளாட்டிங்னு சொல்லுவோம், ரத்தம் உறையும் தன்மை. இந்த ரத்தம் உறையும் தன்மை குறைவாக இருந்தாலும் அது மாதிரி ப்ளீடிங். கல்லீரலில் சரியானபடிக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் மஞ்சள் கமலை வரும். அவர் ரோபோ அப்படின்ற பேரே அவருக்கு வந்ததுக்கு காரணம் சிமெண்ட் கலரில் அந்த கிளிட்டர் பெயிண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பெயிண்ட் அவர் உடம்புல ரொம்ப நாள் இருந்தது. அண்ட் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட நம்ம மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். அதனால கூட அவருக்கு அந்த தாக்கம் இருந்திருக்கும் அப்படின்றாங்க. அது எதுவும் காரணமாக இருக்குமா சார்? கல்லீரல் பாதிக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ்னால பாதிக்கும், சில ஃபங்கஸ்னால பாதிக்கும். பெயிண்டில் சில இது ஆல்கைல் அண்ட் அனிலின் டைஸ்ன்னு இருக்குது. அந்த மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி உள்ளது உடம்புல நிறையா இருக்குன்னா அதில் கல்லீரல் பாதிக்கும். நம்ம ஊர்லேயும் உலக அளவுலேயும் நிறைய பார்க்குறது ஆல்கஹால் ரிலேட்டட் மது நிறையா அது இருந்ததுனால நமக்கு கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அது ஒரு ஃபுல்லாக டிஷ்யூவாக மாறிடும். ஸோ அதில் அதோட ஃபங்க்ஷன் எல்லாம் போயிடுது அப்படின்னு சொன்னால் நமக்கு மஞ்சள் காமாலை. சரி, நேற்று இரவு ரோபோசங்கர் அவர்கள் உயிரிழந்ததா அறிவிப்பு வந்துச்சு. இரைப்பை குடல் இரத்த கசிவு காரணமாக உயிரிழந்ததா சொல்கிறாங்க. அவருடைய உடலுக்கு நிஜமாவே என்ன நடந்தது சார்? எதனால் அந்த உயிரிழப்பு? இரைப்பையில் வரக்கூடிய இரத்த கசிவு பல காரணங்களால வரும். ரொம்ப காமனாக வரக்கூடியது கேஸ்ட்ரைட்டிஸ். நம்ம அதிகமாக மது எடுக்கிறது அல்லது மாத்திரைகள் ஏதாவது உட்கொள்கிறது அல்லது அசிடிட்டினால் வர்றது, இந்த மாதிரி பல காரணங்களால இரைப்பையில் இரத்த கசிவு ஏற்படலாம். அதோடு சேர்ந்து சம்டைம்ஸ் நம்மளோட பிளட்டோட கிளாட்டிங்னு சொல்லுவோம், ரத்தம் உறையும் தன்மை. அந்த ரத்தம் உறையும் தன்மை குறைவாக இருந்தாலும் அது மாதிரி ப்ளீடிங் வரலாம். ஓகே சார், இப்போது மஞ்சள் காமாலை இருந்ததாகவும் சொல்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி அவருக்கு மஞ்சள் காமாலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருந்தாரு. திருப்பி அந்த மஞ்சள் காமாலையோட தொடர்ச்சி தான் இது அப்படின்னு பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். ஏன்னா கல்லீரலில் சரியானபடிக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் மஞ்சள் காமாலை வரும். கல்லீரலில் பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று காமனாக வர்றது வைரல் இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஒரு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகம். அதனால் அவங்களுக்கு நேஷ்னல் வேக்சின் ப்ரோக்ராம்னு இருக்குது. அதாவது நம்ம எப்படி பிசிஜி வேக்சின் போட்டுக்கிறோம், அந்த மாதிரி அவங்க ஹோல் கண்ட்ரிக்கும் ஹெப்படைட்டிஸ் வேக்சின் உண்டு. பெரும்பாலும் அது சவுத் கொரியா இந்த மாதிரி நாடுகளில் இந்த இன்ஃபெக்ஷன் காமன். அதனால் அங்கே அந்த வேக்சின் ப்ரோக்ராம் உண்டு. ஸோ இது ஒரு காமன் ரீசன் ஃபார் மஞ்சள் காமாலை வர்றதுக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம அகெயின் ட்ரக் ரிலேட்டட் ரியாக்ஷன் இதில் நிறையா வரும். நம்ம ஊர்லேயும் உலக அளவுலேயும் நிறைய பார்க்குறது ஆல்கஹால் ரிலேட்டட் மது நிறையா அது இருந்ததுனால நமக்கு கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அது ஒரு ஃபுல்லாக ஒரு இந்த டிஷ்யூவாக மாறிடும். ஸோ அதில் அதோட ஃபங்க்ஷன் எல்லாம் போயிடுது அப்படின்னு சொன்னால் நமக்கு மஞ்சள் காமாலை வரும். ஃபைனலாக நமக்கு புற்றுநோயிலையும் மஞ்சள் காமாலை வரும். புற்றுநோய் கல்லீரலில் பாதிக்கும் போது மஞ்சள் காமாலை வரும். சார், ஒன்ஸ் மஞ்சள் காமாலை வந்துருச்சு அப்படின்னா இப்போ அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம், திருப்பி அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இருக்குது. சில இது ஃபுல்லாக போன மாதிரி இருக்கும், பட் திருப்பி ரீஆக்டிவ். ஒரு வைரஸை எடுத்துப்போமே, ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்னு இருக்குது. அதுக்கு சரியானபடிக்கு நம்ம வைத்தியம் பார்க்கலன்னா அது இப்போ தான் ஒரு 10-15 வருஷமாக நல்ல வைத்தியமே இருக்குது. அதுக்கு முன்னாடி வைத்தியம் கிடையாது அந்த ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்க்கு. இப்போ வைத்தியம் வந்திருக்கிறனால அது உடனடியாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்த உடனே நம்ம வைத்தியம் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு குறைஞ்சாலும் திருப்பி அது ஃப்ளேரப் ஆகி அது மஞ்சள் காமாலையாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்ம இந்த தொடர்ந்து மெடிசன்ஸ்னாலேயோ அல்லது ஆல்கஹால்னாலேயோ நம்ம கல்லீரல் பாதிக்கும் போது ஒரு நேரம் நமக்கு ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கும். அப்புறம் திருப்பி அந்த லிவர் ஃபெயிலியர் வரும்போது மஞ்சள் காமாலை மறுபடியும் சர்ஃபேஸ் ஆகும். ஓகே சார், இந்த மஞ்சள் காமாலையில் ஏதாவது ஸ்டேஜஸ் இருக்கா சார்? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், காப்பாற்ற முடியாத ஸ்டேஜ், இந்த மாதிரி? மஞ்சள் காமாலையில் ஸ்டேஜஸ்ன்னு சொல்ல முடியாது. கல்லீரல் ஃபெயிலியரில் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லலாம். கல்லீரல் இனிஷியலாக ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது ஓரளவுக்கு ரிக்கவர் ஆகும். அதாவது நம்ம உடம்பில்
எந்த உறுப்புக்குமே இல்லாத ஒரு தன்மை வந்து கல்லீரலுக்கு உண்டு. அதாவது நம்ம ஒரு பாதி கல்லீரலை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு 4-5 வாரத்தில் அது தன்னால் வளர்ந்து ஃபுல்லாக அது நிறைஞ்சிடும், ரிகவர் ஆகிடும். இந்த தன்மை வந்து நம்மளோட உடம்புல எந்த டிஷ்யூஸுமே கிடையாது. நம்ம ஒரு விரல் வெட்டினா கூட திரும்ப அது வளராது. வேற கல்லீரலில் வந்து முக்கால்வாசி கல்லீரல் கூட எடுப்போம், ஆனால் திரும்பி ஃபுல்லாக வளர்ந்து வந்துடும். அதனால் அதோட ரீஜெனரேட்டிவ் பொட்டென்ஷியல்னு சொல்கிறது, அந்த ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து கல்லீரலில் இருக்கிறதுனால ஆரம்ப ஸ்டேஜில் நடக்கக்கூடிய எந்த பாதிப்புமே வந்து நார்மலாக ரிகவர் ஆகிடலாம். பட் அதை வந்து தொடர்ந்து அந்த ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்குன்னா, அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு வைரல் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், அல்லது நம்ம வந்து மது அருந்துகிற ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாதிப்பு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போது அந்த கெப்பாசிட்டி, அது ரீஜென்ரேட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டியை தாண்டிடும். அது தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் we cannot recover. எந்தெந்த விஷயங்கள்னால கல்லீரல் அதிகமாக பாதிக்கப்படுது சார்? அது பாப்புலேஷனை பொறுத்து. நான் சொன்ன மாதிரி சில கண்ட்ரீஸில் வந்து வைரஸ் ரிலேட்டடாக வரும். இப்போ நம்ம ஊர்லலாம் மோஸ்ட்லி இப்போ வந்து ஆல்கஹால் ரிலேட்டட் தான். ஸோ வேர்ல்டு லெவல்லையும் ஆல்கஹால் ரிலேட்டட் தான் வந்து கல்லீரல் பாதிப்பு. சார் அதே போல் கல்லீரல் வந்து கொழுப்புகள், அதாவது ஃபேட்டி பாதிப்பு கூட ஏற்படுது அப்படின்றாங்க. அதிக கொழுப்பு சேர்ந்தால் கல்லீரல் என்ன ஆகும் சார்? ஆமாம், அது வந்து இப்போது ரீசெண்டாக அது நிறைய வந்துட்டுருக்கு. அதாவது டெவலப்மெண்ட் அதிகமாக நம்ம எடை பருமன் கூடிகிட்டே வருது. ஸோ ஃபேட் டெபாசிஷன் வந்து எல்லா உறுப்புலையும் போய் உக்காந்துக்குது. ஸோ அதில் லிவர்லேயும் உட்காந்துன்னா அதுக்கு பேர் ஃபேட்டி லிவர்னு பேர். அதுக்கு சில ஸ்டேஜஸ் வச்சுருப்போம், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. அந்த ஸ்டேஜ் அதிகரிக்க அந்த கல்லீரலோட ஃபங்க்ஷனை வந்து இந்த ஃபேட் செல்ஸ் வந்து பிளாக் பண்ணும். ஸோ அது வந்து ஃபேட் செல்ஸை இயங்க விடாமல் பண்ணுற டைமில் உங்களுக்கு எப்படி மது அருந்துனா லிவர் ஃபெயிலியர் வருதோ அதே மாதிரி இதுலேயும் லிவர் ஃபெயிலியர் வரும். ஸோ இதுக்கு பேர் வந்து நாங்கள் நேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நான் ஆல்கஹாலிக் ஸ்டியட்டோஹெப்படைட்டிஸ்னு அதுக்கு பேர். இப்போ வந்து சமீப காலமாக நிறைய இந்த மரபணு ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதை தடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் கூட இப்போ ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. ஓகே சார். இப்போது மஞ்சக்காமலையால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டார்னா ஃபஸ்ட்டு அவர் என்ன ட்ரீட்மெண்ட் சார் எடுக்கணும்? ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன காரணம் கண்டுபிடிக்கணும். சில இதுக்கு வந்து தெளிவான காரணம் பார்த்தோன்னே தெரியும், சில இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியணும். இன்ஃபேக்ட் சில மஞ்சக்காமலைக்கெலாம் நம்ம வந்து பயாப்சி டிஷ்யூ எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணால் தான் நமக்கு காரணம் தெரியும். பட் என்ன காரணம் தெரிஞ்சால் அந்த காரணத்துக்கு ஏற்ற மாதிரி உண்டான வைத்தியம் நம்ம பார்க்கலாம். சார் அந்த மாதிரி ஏதாவது ட்ரிக்கியான கேஸஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? நிறைய மஞ்சக்காமலை, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஸோ இப்போது நம்ம இந்த நேஷ் இது எடுத்துப்போமே, ஒரு நார்மல் லைஃப், நல்ல பழக்க வழக்கங்களும் உள்ள லைஃப்பில் உள்ளவங்க, பிகாஸ் டயட்ரி ஹேபிட்ஸு வந்து சரியானபடிக்கு முறைப்படி இது பண்ணாதனால லிவர் ஃபெயிலியர் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ அந்த லிவர் கம்ப்ளீட்டாக பழுதடைஞ்ச போது அவங்களால வந்து இதே மாதிரி மஞ்சக்காமலை வந்து உடம்புலாம் நீர் கோத்துக்கிட்டு அவங்க வந்து சஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு போவோம். இப்போது சமீப காலத்தில் நமக்கு சில மருந்துகள்லாம் வந்திருக்கனால அதை இன்னும் கொஞ்சம் தள்ளி போட முடியுமாங்கிற மாதிரி அளவுக்கு பண்ணுறோம். பட் பெஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன். அந்த ஃபேட்டி லிவரே வராதபடிக்கு பார்த்துக்கிட்டு வரும்போது நம்ம இன்னும் முன்னெச்சரிக்கையாக டயட் அண்ட் எக்ஸசைஸ்லாம் நம்ம கண்ட்ரோல் வச்சுருந்தோம்னா வி ஷுட் பி மச் பெட்டர். ஸோ மேக்ஸிமம் இந்த லிவர் கேசஸில் வந்து அந்த எண்ட் ஸ்டேஜில் தான் நமக்கு தெரிய வருது, அது ஆரம்பத்துலேயும் நமக்கு தெரிய வராதா சார்? தெரியும், ஆரம்பமே தெரியும். நம்ம வந்து இன்ஃபேக்ட் சிம்டம்ஸ் சார் இருக்கும், அது வந்து சிம்டம்ஸே இல்லாத போது கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான், ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி எல்லாம் போய் எல்லாம் பண்ணிக்கிறாரு, பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிக்கும்போது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நமக்கு தெரியும். பட் நம்ம வந்து அதை கவனக்குறையாக விட்டோம்னா தான் அது வந்து தொடர்ந்து சிவியராக மாறிடும். ஓகே சார். இப்போ இந்த ரோபோசங்கர் கேஸில் கூட அவர் வந்து ஆரம்ப காலங்களில் அந்த கலைத்துறை பயணத்தை தொடங்கும் போது அவர் ரோபோ அப்படின்ற பேரே அவருக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு சிமெண்ட் கலரில் அந்த கிளிட்டர் பெயிண்ட் ஒன்று இருக்கும், அதை வந்து அவர் உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு ரோபோ மாதிரி நிற்பார். கிட்டத்தட்ட 3 to 5 hours அவர் நிற்கிற மாதிரி இருக்கும். அதை தான் நீண்ட காலமாக அவர் செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அந்த பெயிண்ட் அவர் உடம்புல ரொம்ப நாள் இருந்தது. அண்ட் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட நம்ம மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும், அதனால கூட அவருக்கு அந்த தாக்கம் இருந்திருக்கும் அப்படின்றாங்க. அது எதுவும் காரணமாக இருக்குமா சார்? எனக்கு டைரெக்டாக அதை பற்றி அனுபவம் கிடையாது. ஆனால் வந்து கல்லீரல் பாதிக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ்னால பாதிக்கும், சில ஃபங்கஸ்னால பாதிக்கும். ஸோ இப்போ சிம்பிள் வந்து நம்ம நிலக்கடலை சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதில் கூட வந்து சில ஃபங்கஸ்னால வந்து இந்த ப்ராப்ளம் வரும், ஆஃப்லோடாக்சின்னு சொல்லுவோம். பெயிண்டில் வந்து சில இது வந்து ஆல்கைல் அண்ட் அனிலின் டைஸ்ன்னு இருக்குது.
அந்த மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி உள்ளது வந்து உடம்புல வந்து நிறையா இருக்கும்னா அதில் கல்லீரல் பாதிக்கலாம். ஸோ இது பேர் வந்து ஆக்கியூபேஷ்னல் ஹசார்ட்ஸ்ன்னு சொல்கிறது. சில இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு இது வரும். பட்டு ஸ்கின் மேலே அப்ளை பண்ணுற பெயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரேர் எக்ஸாம்பிள். அதனால் எங்களுக்கு அதில் வந்து டைரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஓகே சார். இப்போ இந்த மஞ்சக்காமலையால் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை இந்த லிவர் இஷ்யூஸ் இருக்கிறவங்களோ என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் சார் அவங்க திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு? ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கல்லீரல் எந்த ஸ்டேஜில் பாதிப்பு இருக்குங்கிறத பொறுத்து நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரீசன் ஆல்சோ. ஸோ மோஸ்ட்லி வந்து அது கல்லீரலுக்கு மாத்திரம் இல்லை, உடம்போட எல்லா சுகாதாரத்துக்கும் ஒரே காமன் அட்வைஸ் தான் இப்போது. பிளான் பேஸ்ட் ஃபேட்லெஸ் ஆயில்லெஸ் இதுதான் வந்து நம்ம சொல்கிறது. கூடுதலாக இந்த கல்லீரலுக்காக வேண்டி ஸ்பெஷலாக நம்ம சால்ட் எல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். அதிக ப்ரோட்டீன்ஸ் உள்ள ஆகாரமாக சாப்பிட வேண்டியது இருக்கும். ஓகே சார். இறுதி ஒரு கேள்வி சார். ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் இப்போ சமீப காலமாக நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். எந்த அளவுக்கு ஃபேட் கண்டென்ட் இருந்தால் ஹெல்தி, எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தால் ரொம்ப ஆபத்து அப்படின்னு பாருங்க. அதாவது அதில் வந்து கிரேட் 1 கிரேட் 2ன்னு பிரிப்போம். கிரேட் 1 இருக்கும்போதே நம்ம ஒரு வார்னிங் சைனாக எடுத்துகிட்டு கிரேட் 1லேயே மெயின்டைன் பண்ணுறது அல்லது நார்மலாக இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் சார் இருக்கும்? பர்சன்டேஜுங்கிறது வந்து ஒரு ஃபைப்ரோசிஸ் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணி பார்ப்போம். அது பர்சன்டேஜுன்னு சொல்கிறது இல்லை. விஎஸ்ஏ வந்து ஒரு மெஷர்மெண்ட் பை வே, நாட் பை வே ஆஃப் பர்சன்டேஜ் பட் பை அதர் மெத்தட்ஸில் பார்க்குறோம். மெடிக்கல் டேர்ம்ஸில் பார்க்குறோம். ஆமாம். ஓகே சார். நன்றி சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றிம்மா. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா.